ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமா குட்டீஸ், பாருங்க இந்த 40 நாட்கள் இந்த தபசு காலம், அதாவது எங்க உபவாச காலம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு தானே குட்டீஸ்? ஆமா, நாங்க விபூதி புதன் சாம்பட் புதன்ல இருந்து இந்த 40 நாட்கள் தொடங்கி இப்ப முடிய போகுது. அதாவது இப்ப நாங்க பெரிய வெள்ளிக்கு வந்திருக்கோம். இந்த பெரிய வெளின்னு சொன்னோட குட்டீஸ், அதுக்கு முதல்ல இந்த தபசு நாட்களை நான் சொன்னது போல நான் நினைக்கிறேன் குட்டீஸ், நீங்க செஞ்சிருப்பீங்கன்னு. கடவுளுக்குள்ள நாங்க நெருங்குற காலம், ரொம்ப நெருக்கப்படுற காலமா இருக்கும். சாத்தா நிறைய பிரச்சனை, நாங்க உபவாசம் இருக்கும் போது இல்லத்து நாங்க மற்றவங்களுக்கு நன்மை செய்யும் போது நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் குட்டீஸ். ஆனாலும் நீங்க ப்ரே பண்ணி கடவுள்கிட்ட கேட்கும் போது அவர் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாரு. அது போல நீங்க உபவாசம் இருக்கும் போது சாப்பிடாம இருந்து உங்களோட சாப்பாட்டு அந்த காசை நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்திருப்பீங்க. இல்லாட்டி நீங்க கதைக்காம சண்டை போட்டிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு கதைச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் குட்டீஸ். ஓகேயா? இப்ப இந்த பெரிய வெளியில் சொன்னோன்னே நாங்க பார்த்தோம் எல்லாருமே வெள்ளை இல்லாட்டி கருப்பு நிறத்துல ஒரு லைட் கலர் தான் உடுத்திட்டு போவாங்க. அதாவது இந்த பெரிய வெள்ளி அன்று தான் ஏசப்பாவை சிலுவையில அரைஞ்சாங்க தானே குட்டிசாமி. இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விடயம். அதே போல பாருங்க, நாங்க இன்னொரு விஷயம் எப்பயுமே நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். பாருங்க, நாங்க யாரோ தானே, எங்களுக்காக தானே, எங்கட பாவத்துக்காக, நாங்க செஞ்ச பாவத்துக்காக அவரு ஏசப்பா எங்கட பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டாரு. சிலுவையில் அறையப்பட்டன்னு சொல்றது லேசான வேலையில குடிச்சு கைகள் ஆணிகள் அரைஞ்சி முள்மூடி சூடி தென் அவர் சவுக்கையால் அவர் அடிச்சு அப்படித்தான் கொண்டு வந்தாங்க. அந்த பாரமான அந்த இப்ப நாங்க ஒரு சின்ன ஒரு பொருள் ஏதாவது தூக்கிட்டு போனாலும் சரி, எங்களுக்கு பாரமாக அந்த மரக்கட்டையில தான் செய்யப்பட்ட அந்த சிலுவையை தூக்கிட்டு ஏசப்பா போனாரு தானே. அது நாங்க சில நேரம் அந்த கதைகள் எல்லாம் சர்ச்சில் போடுவாங்க, டிவில போடுவாங்க. அதை பார்க்கும்போது எவ்வளவு கவலை, எங்களுக்கு சின்ன ஊசி குத்துனாலே எவ்வளவு வலிக்கும். ரத்தம் கண்டோடனே கத்து நானு ஏசப்பா பாருங்க முள்மூடி சூடி அவட கைகள்லையும் கால்களையும் ஆணிகள் அறையப்பட்டு அப்படியே தொங்கி கொண்டிருக்கன்னு எப்படி அது நினைச்சாலே அப்படியே மேலெல்லாம் புல் அடைக்குது குட்டீஸ் எனக்கு. மத்தது குட்டீஸ் இன்னொன்னு, கடவுள் ஏசப்பாவை ஏன் தேர்ந்தெடுத்தாரு? அவரு பாவத்தினால உருவாக்கப்பட்டல, பரிசுத்த ஆவினால உருவாக்கப்பட்டுதான் இந்த உலகத்துக்கு வந்தாரு. அப்ப அவர் பாவம் செய்யாத ஒருத்தர்னால தான் அவரை கடவுள் தேர்ந்தெடுத்தாரு. அவரோட மகனா அவர் இந்த உலகத்துக்கு அனுப்புனாரு தானே. அது ஒரு சில நான் யோசிப்பேன் குட்டீஸ், எங்களோட ஏசப்பா வாழ்ந்து இருக்காரு தானே. அதே போல அவர் கிறிஸ்தவர்கள் எங்களுக்காக மட்டும் அவர் சிலுவையில் அறையப்படல குட்டீஸ். அவர் எங்களுக்கு முன் பிறந்தவங்க, அதாவது பழைய ஏற்பாடுல எல்லாம் பார்த்து முன் பிறந்தவங்க, அதுக்கப்புறம் இப்ப இனி பிறக்க போறவங்க, அவங்களோட பாவங்களுக்காகவும் சேர்த்துதான் ஏசப்பா சிலுவையில அறையப்பட்டாரு. இன்னொரு வீடியோ உங்களுக்கு தெரியுமா குட்டீஸ்? இப்ப இது புதிய ஏற்பாட்டு இதுல தான் நாங்க பார்க்கணும் ஏசப்பாட வாழ்க்கை குச்சி. பழைய ஏற்பாட்டை இப்படி ஒருத்தர் வருவான்னு சொல்லப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது போல பழைய ஏற்பாட்டாக்கள் பாவங்கள் அவங்க செய்யும் போது அவங்க பலிகள் கொடுத்தாங்க. நிறைய பலிகள், தகன பலி அப்படி கொடுப்பாங்க. அதாவது மிருகங்கள் இல்லாட்டி மிருகங்களை வெட்டுவாங்க அவங்க, இல்லாட்டி பறவைகள், இல்லாட்டி அவங்க பழங்களை காணிக்க கொடுக்கறது, அது எல்லாமே அப்படி பலிகள் கொடுத்துதான் அவங்க அவங்களோட பாவங்களை நிவர்த்தி செஞ்சாங்க. ஆனா இந்த காலத்துல பாருங்க, வேற எங்களுக்கு இந்த ஆல்டர்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சு எங்களோட ஆல்டர் எங்களோட ஃபாதர் இருக்கிற இடத்துக்கு கூட அந்த காலத்தாக்கள் போக இயலாது குட்டி, சரியா? பாருங்க, ஆனா ஏசப்பா பிறந்து அவர் வளர்ந்து அவர் எங்களோட வாழ்ந்து எங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர் எங்களை ஒளியாவும் உப்பாவும் இருக்க சொல்லி எங்களுக்கு உவமைகள் மூலம் அவரோட வாழ்க்கை மூலம் நிறைய விடயங்களை கற்றுக் கொடுத்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு குட்டீஸ், சிலுவையில் அறையப்பட்டு அவர் எங்களை பாவங்களுக்காக அறையப்பட்டார் தானே. அப்புறம் 3ஆம் உயிர்த்தெழுந்தான்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஈஸ்டர் நாங்க அப்படித்தான் கொண்டாடுறோம். பாருங்க குட்டீஸ், பழைய ஏற்பாட்டுல பார்த்தா ஜெருசலேம் ஆலயத்துல ஆல்டருக்குள்ள ஃபாதர்ஸ் மட்டும்தான் போகல, சரி, ஆயர்கள் மட்டும்தான் போகல, அதாவது கடவுளோடு உரையாடுறதுக்கு. அப்ப இந்த ஆல்டருக்கும் நார்மல் நாங்க சபை மக்கள் உட்கார இடத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய சீலை ஒண்ணு போட்டிருக்கோம், சரியா? யாருக்குமே இப்ப இப்படி விளங்காது. பெரிய சீலை ஒன்று இருக்கும், உள்ளுக்கு என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆயர்கள் அதாவது ஃபாதர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும்.
ஆனா ஜேசப்பா அவட உயிரை கொடுத்து, அதாவது எங்களை போல மக்களும் ஆல்டருக்குள்ள போகலாம், கடவுளோட இணைந்து நாங்க கதைக்கலாம். நாங்க யாரு மூலமும் கதைக்காம நாங்க டிரெக்டா இப்ப நாங்க ஜெபம் பண்றோம், என்ன நாங்க ஃபாதர் கிட்ட சொல்லிட்டு ஆல்டர்ல போயிட்டு உள்ள போயிட்டு ஜெபம் பண்றோமே இல்லதான், நாங்க டிரெக்டா நாங்க வீட்டுல இருந்து கூட ஜெபம் பண்றோம். எங்களுக்கு அன்பு காட்டி இருக்காரு தானே. அவர் சிலுவையில் அவர் ரத்தத்தை சிந்தி அவர் மறிச்சு எங்களுக்கு பாருங்க இப்படி ஒரு என்ன சொல்றது, அவரோட இணைஞ்சு இருக்கிற ஒரு ஸ்தானத்தை எங்களுக்கு தந்திருக்காரு. அது போல குட்டீஸ், அவர் மறைக்கிற அந்த சிலுவையில அவர் உயிர் விற்ற நேரம் அந்த எருசலேம் ஆலயத்துல அந்த துணி மேலிருந்து கீழாக கிழியுது. சரியா? ஏன்னா அந்த துணி சில கீழே இருந்து மேல கிழிஞ்சிருக்கலாம் தானே. ஆனா அது ஏன் மேல இருந்து கீழே கிழிஞ்சிச்சுன்னா கடவுள் தான் அதை தகர்த்து போடுறாருன்னு. சரியா? இப்ப கீழே இருந்து கிழிச்சிருந்து யாரும் வெட்டி விட்டுருப்பாங்க, யாரும் கிழிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே. அதனால தான் அந்த சீலை அந்த பெரிய கர்டன் துணி மேல இருந்து கீழே கிழிஞ்சு அது ஒரு அடையாளமா, அதாவது கடவுளோட பிள்ளைங்க அவருடைய எப்பயுமே அவருடைய சாயல படைக்கப்பட்ட பிள்ளைங்க அவரோட எப்பயுமே உரையாடலாம் அப்படின்னு ஒரு ஸ்தானத்தை தந்திருக்காரு. அது மட்டும் இல்ல குட்டீஸ், கடவுள் 10 கட்டளைகளை தந்திருந்தார். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கட்டளையா அன்பு செய்ய வேணும். இல்லை, நாங்க அன்பு செஞ்சு நாங்க பாவம் செய்ய மாட்டோம், நாங்க பொய் சொல்ல மாட்டோம், களவெடுக்க மாட்டோம், யாரையும் தப்பா பேச மாட்டோம். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கற்பனையா அன்புன்னு தந்தாரு. அது போல இப்ப நாங்க நாங்க இப்ப பாவம் செஞ்சு என்ன சொன்ன தகன பலிகள் அப்படி இல்லை. இப்ப நாங்க டிரெக்டா எங்களுடைய கடவுளோட நாங்க கதைச்சு கொள்ளலாம் தானே. ஜெபத்தின் மூலம் எங்களுக்கு ஒரு ஜெபத்தை தந்திருக்காரு, நாங்க அவரோட உரையாடலாம் தான். எங்களுக்கு அப்படி நிறைய காரியங்கள் அவரு சிலுவையில அறைப்பட்ட அவரோட உயிரை எங்களுக்காக தந்து தானே, அப்படி தந்து எங்களை இப்ப வாழ வச்சு கொண்டிருக்காரு. எங்களோட பாவங்கள் நாங்க அவரை நம்பி நாங்க எங்களோட பாவங்களை அறிக்கை செய்யும் போது கண்டிப்பா அவர் எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுவாரு. அதே போல குட்டீஸ், நாங்க எங்களோட பாவங்களை நாங்க அறிக்கை செய்யணும். அது மட்டும் இல்லாம அவர் எங்களுக்கு ஒரு பொறுப்பு தந்திருக்காரு. அதாவது நாங்க மற்றவர்கள் சொல்லணும், கடவுள் கிறிஸ்தவர்கள் எங்களுக்காக மட்டும் இல்ல, உங்களுக்காக, எல்லாருக்காக, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்காகவும் தான் அவர் மரித்தாரு, அவர் உயிரோடு எழும்பினாரு. எங்களோட பாவங்கள், எங்க எல்லாரோட பாவத்துக்காக தான் மரித்தார். அது மட்டும் இல்லாம நாங்க கடவுள் எங்களுக்கு தந்திருக்காரு. அவரை போல நாங்க பைபிளை வாசி நாங்க ஒவ்வொரு கதைகளை கேட்டு நாங்க நல்ல விதம், அதாவது மற்றவருக்கு உதாரணமா நாங்க நடந்து கொள்ளத்தான் பைபிள்ல சொல்லப்பட்டு நாங்க உப்பாவும் ஒளியாவும் நாங்க எங்களோட வாழ்க்கையில இருக்கணும்னு. உப்பும் ஒளியும் எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் உங்க எல்லாருக்குமே தெரியும் தானே. உப்பு இல்லாம ஒரு சாப்பாடும் இருக்காது, அது வெளிச்சம் இல்லாம எங்களுக்கு வாழவும் முடியாது. அதனாலதான் அப்படி சொல்லி அந்த உவமைகள் மூலம் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கை நாங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி தந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம குட்டீஸ், நாங்க பாருங்க இப்ப நிறைய விஷயங்கள் பாக்குறோம், தேவையில்லாம உயிரை விடுறாங்க தானே. அப்ப நாங்க எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை மன கசைஞ்சு நாங்க சர்ச்சுக்கு போகாம இருப்போம், இல்லாட்டி நாங்க ஏதாவது எங்களை காயப்படுத்தி கொள்ளுவோம், மத்தவங்களை ஏசி காயப்படுத்தும். அப்படி இல்ல குட்டீஸ், நாங்க நினைக்கணும் கடவுள் எப்பொழுதுமே எங்களோட இருக்காரு. எங்களுக்கு கஷ்டத்தை ஏதாவது தாராருன்னு நாங்க நினைக்கல, ஐயோ கடவுள் எங்களோட இல்லத்தானே, பாருங்க நாங்க இவ்வளவு சர்ச் போனாலும் எங்களுக்கு ஒண்ணுமே செய்யல. இல்ல குட்டீஸ், எங்களுக்கு கஷ்டத்தை தாரது என்னன்னா அதுல இருந்து நாங்க நிறைய விடயங்கள் கற்றுக்கொள்றோம், அதுல இருந்து நாங்க எப்படி மீண்டு வாரதுன்னு பார்த்து கொள்றதுக்கு தான். அது எங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குனாலதான் எங்களுக்கு பிரச்சனைகள் வருமே தவிர எங்களோட திராணிக்கு மேலாக எங்களுக்கு பிரச்சனைகளை கடவுள் எப்பயுமே தரமாட்டோம். அது போல நாங்க நம்பிக்கையா இருக்கணும், கடவுள் எப்பொழுதும் எங்களோட இருக்காரு. நாங்க பாவம் செஞ்சு அவரோட டிரெக்டா நாங்க கதைச்சு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும், நாங்க அவரை நம்பணும். சரியா குட்டீஸ்? அது போல குட்டீஸ், நாங்க அவரோட பிள்ளைங்க தானே, நாங்க அவர்கிட்ட டிரெக்டா போயிட்டு கேட்கும் போது அவர் எப்பயுமே இல்லைன்னு சொல்லவே மாட்டாரு, எல்லாமே எங்களுக்கு செஞ்சு தருவாரு. சரி, நாங்க ஒரு வசனத்தை பார்ப்போம். ரோமையர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமையர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். பாத்தீங்க தானே, இந்த வசனத்திலையும் பாருங்க, எங்களுக்காகத்தான் அவர் வந்தாரு, அவரோட அன்பை எங்க மேலதான் அவர் காட்டினாரே தவிர எங்களை அவர் வெறுக்கல குட்டிஸ். ஓகே நாங்க ஒரு பாட்டுன்னு பாடுவோம். ஆமா, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு இது. கல்வாரிக்கு போனார் என் இயேசு,
என் ஜேசு என் பொன் ஜேசு கல்வரிக்கு போனா என் ஜேசு என் பாவம் மீட்கவே. இங்க பாருங்க குட்டீஸ், அக்கா ஒரு கைவேலன்னு செஞ்சிருக்கேன். நல்லா இருக்கா? ஓகே குட்டீஸ், இன்னொரு புதிய வீடியோத்தோட அக்கா உங்களை சந்திக்க வரேன். பாய்.